மற்றவர்களை பசியை போக்கக்கூடிய ஒரு புண்ணிய காரியங்களில் நீங்கள் ஈடுபடுங்க. தானத்தில் சிறந்தது அன்னதானம், அதோட சிறந்தது கண்தானம். அது ஃபர்தராக அது போயிட்டு இருக்கோம். ஆனால் இந்த அன்னதானம்ன்ற முறையை நீங்கள் முடிந்த அளவிற்கு நீங்கள் குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது நீங்கள் அன்னதானம் அப்படின்றது நீங்கள் கொடுத்து பாருங்க. ஏன்னா அவங்களோட பிளெஸிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கர்மாவை கரைக்கக்கூடிய வல்லமை பெற்றது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நீங்கள் ரிசல்ட்டை எதிர்பார்க்காம அன்னதானத்தை போட்டுக்கிட்டே இருங்க. அவங்களுடைய வயிறு ஆற 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 அவங்களோட மனம் சந்தோஷப்படும். அவங்களோட மனம் சந்தோஷப்படும் போது உங்களுக்கு பிளெஸிங்ஸ் பண்ணுவாங்க. அவங்களோட பிளெஸிங்ஸ் உங்களுக்கு நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் அப்படியே மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை பெற்றது. ஏன் அன்னதானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. இங்கே அனைத்து உயிர்களுக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா பசி அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான். நீங்கள் இந்த உணவு மட்டும்தான் இங்கே அடிப்படையாக இருக்கே தவிர அதை தாண்டி நம்ம இங்கே சேர்க்கக்கூடிய பணம், வீடு, வாசல், அதே மாதிரி காரு, பைக்கு, இங்கே நம்ம போடக்கூடிய ட்ரெஸ்ஸு எல்லாமே அடுத்து செகண்டரி தான். எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது உணவு மட்டும்தான். அப்போ அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அப்படின்றாங்க. உணவுக்கு மட்டும்தான் அவ்வளோ பெரிய பவர். அது கொடுத்தா மட்டும்தான் போதும்னு சொல்லுவோம். மற்ற எதுக்குமே நம்ம மனம் நிறைவே அடைய மாட்டோம். இப்போ இந்த கொரோனா காலகட்டத்தில் நீங்கள் எடுத்துங்க, நல்லா பென்ஸ், BMW, ரோல்ஸ் ராய்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறவங்க என்ன பார்த்துருந்தாங்க, ஏதாவது ஒழிவு அப்படின்னா ஏதாவது சாப்பாடு கொடுத்துட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்துருந்தாங்க. முக்கியமான அடிப்படையே இங்கே என்ன தேவை அப்படின்னா உணவு மட்டும்தான். அப்போ அந்த உணவு கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஆன்மாவே அவ்வளோ சந்தோஷப்படுது. அப்போ அந்த ஆன்மா சந்தோஷப்படும் போது இந்த உணவு கொடுத்தவங்களுக்கு அருள் கிடைக்குது. அந்த அருள் யார் கொடுக்குறது? இறைவன் கொடுக்குறது. அப்போ இறைவனோட தயவு என்ன அப்படின்னா அருள். அப்போ அந்த அருள் கிடைச்சது அப்படி